நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்களோடு பேசும், எங்களோடு பேசும், எங்களோடு பேசும், எங்களோடு பேசும், எங்களோடு பேசும், எங்களோடு பேசும். அப்பா, 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தின்படி நீர் எங்களோடு பேசி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கபடியால் நன்றி. எங்களோட இடைப்படுவீராக. உம் நாமத்தின் மகிமைக்காக எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு பேசும். 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்கள்படி எங்களோடு பேசும், எங்களை நடத்தும், ஆளுகை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம், தயவுசெய்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம் 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம். ஒன்று நாளாகமம் 7ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலிலே 6 கோத்திரங்களுடைய ஜீனியாலஜி, அவருடைய தலைமுறைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் வெறும் பெயருங்க தான் படிக்க போகிறோம். பெயர்கள் ரொம்ப முக்கியம். இஸ்ரவேலர்களை இயேசு வாழ்ந்த காலத்தில், இன்றைக்கி எப்படி தெரில, இயேசு வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்கு அவங்க ஜீனியாலஜி சொல்ல தெரியணும். அவங்க அப்பா பேர், அவங்க அப்பா பேர், அப்பா பேர், அப்பா பேர், அப்பா பேர், ஆதாம் வரைக்கும் கொண்டு போக தெரியணும். இல்லைனா அவங்க கைவிடப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு மனப்பாடமாக தெரியணும். நீ யார், அவரோட பிள்ளை, அவர் யார், அவரோட பிள்ளை. அப்படியே போய் யாக்கோபு வரைக்கும் கொண்டு போகணும், ஆபிரகாம் வரைக்கும் கொண்டு போகணும், அப்புறமா நோவா போய் ஆபிரகாம் வரைக்கும் கொண்டு போகணும். மிஸ் அவுட் ஆகக்கூடாது. ஜீனாலஜி ரொம்ப முக்கியம். அந்த பழக்கத்திற்காக தான் இது எழுதி வைக்கப்பட்டது. ஆமென். நாளாகமும் த பெஸ்ட் ரெக்கார்டு. உலகத்தில் யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு ரெக்கார்டு கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க இஸ்ரவேலர்கள், யூதர்கள் பாதியில் வந்தவங்கன்னு. அவங்க தான் ஆதாம்லேருந்து எப்படி வந்தாங்கன்னு ரெக்கார்டு இருக்குது. நம்மளை யாருக்குமே அப்படி கிடையாது. ஆமென். அது உயரிய மக்கள், உன்னத மக்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை வேதத்தில் கையில் ஏந்தின மக்கள். நம்ம அவங்கள என்ன பண்ணுறோம், ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆமென். அவங்க ஸ்பெஷலான மக்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேணும். அவுட் ஆஃப் லவ் நம்ம இதெல்லாம் அவங்கள பார்த்து சொல்கிறோம். நமக்கு அவங்களுக்கும் போட்டி இல்லை. அவங்க நம்முடைய மூத்த சகோதரன் போல இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் என்ன பண்ணோம், ஆசீர்வதிக்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு, என் மனசே அவனை ஆசீர்வதிக்கணும், அவன் நல்லா இருக்கணும்ன்ற சொல்லும்போது, நம்ம வணங்குற தேவனே அப்படி சொல்லும்போது நம்ம ஆண்டவர் பாதத்தில் விழுந்து இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கும். இந்த 7ஆம் அதிகாரத்தில் 6 கோத்திரங்களை பற்றி, அவங்களோட ஜீனியாலஜி பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இசக்கர், பெஞ்சமின், நப்தலி, மனாசே, எப்ராயிம், ஆஷேர். இந்த 7 கோத்திரங்களை பற்றியும் சொல்லி முடிச்சிருப்பாங்க. இந்த 40 வசனத்தில் மொத்த பேரை பற்றியும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமென். ஆமாம், இந்த கோத்திரங்களுடைய பெயர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இல்லை சில ஸ்பெஷல் பீப்புளை பற்றி மட்டும் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, ஒரு லேடி பற்றி படிக்க போகிறோம். ஷீரா என்று சொல்லப்பட்ட அந்த லேடி எப்படி 3 பட்டணங்கள் கட்டினார்கள் என்பதை பற்றி நம்ம இந்த அதிகாரத்தில் படிப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? பைபிள் படிக்கலாமா? டீப்பாக போகலாமா? 7ஆம் அதிகாரத்துக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இசக்காருடைய குமாரர் என்று ஸ்டார்ட் பண்ணுது 7ஆம் அதிகாரம். அவங்களோட பேர்லாம் படித்தோம்னா தோலா, பூவா, ஜாஷுப், சிம்ரோன், அப்படியே போயிட்டே இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 36,000 சோல்ஜர்ஸ் அவங்க கையில் யுத்தத்துக்கு இருந்தார்களாம். எவ்வளோவா? 36,000, 36,000 பேர் கொண்ட படைகள் அவங்க கையில் இருந்து இருக்குது. 36,000 பேர். மொத்தமாக நம்ம சேர்த்து பார்த்தோம்னா 36,000 பேர். அவங்களோடக்குள்ள இசக்கரில் உள்ள மீதி எல்லாருமே நம்ம சேர்த்து பார்த்தோம்னா, அவங்களோட ஜீனாலஜியில் பார்த்தோம்னா 87,000 பேர் சண்டைக்கு போடுறவங்களுக்கு ரெடியாக இருந்தார்கள் என்று அந்த ஆராய்ச்சிகள் சொல்கிறது. எந்த கோத்திரம்? இசக்கர். ஹல்லேலூயா. ஆமாம், இசக்கர் பைபிளில் மிக முக்கியமான ஒரு மனிதனாக இருக்கிறார். இவர் யாக்கோபுனுடைய மகன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனாவது மகன் அப்படின்னு நம்ம படித்தோம் என்றால், யாக்கோபு லேயா வழியில் தோன்றின 6 மகன்களில் 5வது மகன் இசக்கர். லேயாளுக்கும் யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 6 பிள்ளைங்க பிறந்தாங்க. மீதிலாம் 2. யாருக்கு 2? ரேச்சலுக்கு 2, அப்புறமா 2 வேலைக்காரிகளுக்கு 2 பொண்ணு, 12 ஆச்சு. ஆனால் இந்த இசக்கர் என்பவன் 5வது மகனாக, லேயாளுக்கு பிறந்த 5வது மகனாக, சரியாக கணக்கு எடுத்து பார்த்தா யாக்கோபுக்கு பிறந்த 9வது மகனாக இவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இசக்கார். ஆமாம், அவர் வேதத்தின் அடிப்படையில்
தன்னுடைய 122வது வயதிலே மரித்திருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் சீதோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மனைவியின் பெயர் அரிதா என்று நாம் படிக்கிறோம். பிள்ளைகள் தோலா, பூவா, ஜாஷூப், சிம்ரோன். பெற்றோர் யாக்கோபு, அந்த அம்மா பேர் லேயால், அவங்க அம்மாவுடைய பேர் லேயால். ஓகே, வேதத்தில் இந்த 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 இசக்காருக்கு ஒரு நல்ல நன்மை கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு குட் நேம், ஒன்றும் பெரிய கெட்ட பேர்லாம் இல்லை. இவரோட பேர் வரும்போதெல்லாம் கூட நப்தலியோட பேர் சொல்லப்பட்டு இருக்கிறது. இவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளில் ஒருவராக இருந்திருக்கிறாங்க. இவங்களை த சீ பீப்புள் என்று சொல்கிறார்கள். கடற்கரை ஓரமாக இருந்த மக்கள் என்று கூட சில நேரம் இவர்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. யாஷேர், த மிட்ராசா புக் ஆஃப் ஜாஷேர் என்று சொல்கிற புஸ்தகத்தில் இவரை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. கானான் தேசத்தில் தன் தகப்பனோடு கூட இருக்கும்போது 12 பிள்ளைகள், அதான் யோசேப்பு தவிர மீதி 11 பிள்ளைகள் அவர்கள் எகிப்துக்கு போகும்போது இந்த இசக்கரும் உடனே செல்லப்பட்டு அவனும் உடனே சென்றான் என்று நாம் படிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓகே, இசக்கரை பற்றின ஸ்பெஷல் என்ன, இவருடைய முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன? இந்த இசக்காருடைய ட்ரைபை பற்றி சொல்லுகிறவர்கள் என்றால், இவர்களுக்கு இசக்கரில் செனகரிப்லே ஏறக்குறைய 200 பேருக்கு மேலே அவர்கள் ஞானிகளாக இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வல்லுநர்களுடைய ஆராய்ச்சி அவங்க ஸ்டார்ஸ் ஆஸ்ட்ராலஜிலும் மேத்தமெடிஷன்லையும் அவர்கள் ஞானம் உள்ளவர்களாக இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லப்படுது. ஒரு விசை 1 நாளாகவும் 12:32 படித்து விடுவோம். அதில் என்ன அவரை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது என்று. இசக்கர் புத்திரரில் இஸ்ரவேல் செய்ய வேண்டியது என்று அறிந்து காலங்களுக்கு தகுந்த ஆலோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவருடைய எல்லா சகோதரருமே. அப்போ பார்த்தீங்கன்னா, they are the excellent people of understanding. காலத்தை அறிந்து கொள்ளுகிறவர்கள். ஆமென். காலத்தை அறிந்து கொள்ளு. நம்ம சும்மா காலத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வெயில் காலம் வருது, என்ன பண்ணுவோம்? வெயில் காலத்தில் நம்ம ட்ரெஸ்ஸே மாறிடும்ல, லைட்டு ட்ரெஸ்ஸு போடுவோம், ரைட்டா? அப்புறம் ஏசிலாம் முன்னாடியே சர்வீஸ் பண்ணி வச்சுப்போம், கரெக்டாக? ஏர் கண்டிஷன்லாம். வேறு என்ன பண்ணுவோம்? வெயிலுக்கு பிடிக்கிற குடம் இருந்தால் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். குடிக்க தண்ணியெலாம் ரெடி பண்ணி வச்சுப்போம். ஏன்னா கணத்தில் என்ன இல்லாமல் போயிடும், தண்ணி இல்லாமல் போகும். இப்படிலாம் பண்ணுறோமா? பனி காலம் வருது, என்ன பண்ணுவோம்? சாப்பாடெலாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுப்போம். மழை காலம் வருது, சேர்த்து வச்சுப்போம். குளிர் அந்த மழை காலம் வர்றதுக்கு முன்னாடி அந்த மழையில் போட்டுக்கிற துணியெல்லாம் வெயில் காலத்தில் துவச்சி என்ன பண்ணுவோம்? மடித்து வச்சுப்போம். ஏன்னா அந்த நேரத்தில் ஃபவுல் ஸ்மெல் வரக்கூடாது. இப்படிலாம் பண்ணுறது போல் இது யார் பண்ணுவா? அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவங்க தான் பண்ணுவாங்க. புரிந்து கொள்கிறாங்க, காலத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். we need to understand. இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஜூன் மாதம். இன்றைக்கு எத்தனாம் தேதி? 21ஆம் தேதி இருக்குது. ஜூன் மாதம் என்ன பண்ண போகிறோம்? அகாடமிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிள்ளைங்க என்ன பண்ண போகிறாங்க? படிக்க போயிருக்காங்க. இப்போவே வர ஃபஸ்ட் மிட் டேர்முக்கு நம்ம ரெடி ஆகணும். இதை யார் பண்ணுவாங்க? அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவங்க, புரிந்து கொள்ளுகிறவர்கள் பண்ணுவாங்க. இசக்கரில் யோசனை சொல்லுகிறவர்கள் இருந்தாங்களா? ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இந்த எக்ஸாம்பிள் பெருசு இல்லை, நான் அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி சொல்லுகிறேன். காலங்களுக்கு தகுந்தன யோசனை சொல்லத்தக்கதாக 200 பேரும். நம்மலாம் சில நேரம் கோவர்க்கர்ஸ் மீட்டிங் உட்காந்து டிஸ்கஸ்லாம் பண்ணுறோம். அந்த நேரத்தில் உங்களுடைய யோசனைக்காக தான் என் மனம் யோசிக்கிறது. என்ன குட் ஐடியாஸ் தர போகிறீங்க? நீங்கள் கொடுக்குற ஐடியாவில் என் பிரச்சனை எப்படி சால்வ் ஆக போகிறது? ஏங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவங்க கூட இந்த காலத்தில் வேணாங்க, பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஐடியா சொல்கிறவங்க இருந்தால் போதும். நேற்றுக்கு ஒருத்தர்கிட்ட பேசினவர் சொன்னார், பீப்புள் ஆர் மேக்கிங் திங்ஸ் காம்ப்ளிகேட்டட். ஈஸியாக போகிற வழி என்ன சொல்லுவாங்க? பெருசாக்கி குழப்பி விட்ருவாங்க. ஈஸியாக சொல்லித்தாங்க. அது யாரால் தான் சொல்ல முடியும்? யார் புரிந்து கொண்டார்களோ அவர்கள் தான். இரண்டாவதாக ஒன்று சொல்லுவேன், லைஃப்பில் யார் தோற்று எழுந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர முடியும். நான் கல்லூரி படிக்கும்போது நண்பர் ஒருவர் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்தார். அந்த 2ஆம் ஆண்டு படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டார், ஃபெயில் ஆகிட்டார். ரொம்ப வருத்தப்பட்டார், எங்களெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டார். நாங்கள் சொன்னோம், கவலைப்படாத நண்பா, உனக்கு கர்த்தர் அருள் செய்வார்னு. இந்த இந்த ஃபெயில் ஆனது நிமித்தம் என்ன பண்ணிட்டார்னா, அந்த இங்கிலீஷ் புஸ்தகத்தை அந்த புஸ்தகங்களை திறந்து வச்சு டிக்ஷனரியை வச்சு புஸ்தகத்திலே தமிழ் அர்த்தத்தை எழுத ஆரம்பித்தார். நிறைய நேரம் படிப்பார், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிப்பார். சரியாக 6 மாதங்கள் கழித்து பரீட்சை வரும்போது அதிக மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட் அவர் கையில் கேட்டால் அவ்வளோ லகுவாக புரிகிற மாதிரி சொல்லி தருவார். வாழ்க்கையில் பட்டு முன்னேறுகிறவன் புரிகிறதை சொல்லுகிறான். நாங்கள் இசக்கருக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அவன் என்ன பண்ணுவான்னா, புரிந்து கொண்டு ஞானமுள்ள ஆலோசனைகளை கொடுப்பான். ஒண்டர்ஃபுல் இல்லைங்களா இசக்கரை பற்றி படிக்கும்போது? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த இசக்கர் ஒரு அருமையான கோத்திரம். இந்த இசக்கர் உடைய
உடைய ஆசீர்வாதங்கள் அருமையான ஆசீர்வாதங்கள். 5வது மகனாய் இவன் பிறந்திருக்கிறான். தாய்க்கு தகப்பனுக்கு 9வது மகனாய் பிறந்திருக்கிறான். இவனுடைய பேருக்கு அர்த்தம் என்னவென்றால் his reward will come. இஷஹர் என்றால் மகனே உன்னுடைய வெகுமதி உனக்கு வந்து கொண்டு இருக்கிறது. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, தேவ மக்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தருக்காக காலை ஆராதனையில் வருகிற உங்களுக்கு ரிவார்டு வருகிறது என்று விசுவாசிங்க? கையை அப்படி வச்சுங்க, எனக்கு ரிவார்டு வருகிறது. மை ரிவார்ட் இஸ் கமிங். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நான் இன்றைக்கு மிகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறேன். எனக்காக கர்த்தர் கொடுத்த ரிவார்டு, எனக்காக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு செய்தி அளித்து கொண்டிருக்கிறேன். ஆமென். இன்றைக்கு மொத்தம் 6 கோத்திரங்கள் பற்றி படிக்க போகிறோம். அப்படி தான் சொன்னேன் இல்லையா? அதில் இசக்கர் பற்றி படிச்சிட்டோம். அடுத்ததாக வருகிறவர் பெஞ்சமின். ஹல்லேலூயா. பென்யமீன் இவர் யாக்கோபுக்கு பிறந்த கடைசி மகன். நம்ம நேற்றுக்கு முந்தின நாள் படிக்கும்போது 49ஆம் அதிகாரம் 48ஆம் அதிகாரத்தெல்லாம் படிக்கும்போது அவங்க அப்பா யோசேப்பை வரவழைத்து யோசேப்பு கையில் அவன் தாய் எப்படி மரித்தாங்க என்பதை பற்றி சொன்னார். அவரும் கேட்டுக்கிட்டார், அம்மா எப்படி இறந்தாங்க என்று நம்ம 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 படித்தோம். ஆக இவன் ஒரு கடைசி சன். ஹீ இஸ் த 12th சன். ஆமாம், யாக்கோபுக்கு பிறந்த 12வது மகன். அவர் அன்பாய் நேசித்த தன் அன்பு மனைவி, அவருடைய காதலி என்று சொல்லலாம், ராகேலுக்கு பிறந்த மகன், 2வது மகன். ரொம்ப ஒரு வருத்தக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த குழந்தை பிறக்குது, அந்த அம்மா இறக்குறாங்க. ஆமாம், தகப்பன் வளர்க்க வேண்டிய ஒரு நிலை. யாக்கோபுக்கு மிகவும் ஒரு கண்ணீரான ஒரு அனுபவம் தான். அவர் அதை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். பார்வோன் முன்பாக நிற்கும்போது அவர் தன்னை பற்றி சொல்வார், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் என்பதை. ஆமாம், ஆனால் இவனை பற்றி அவங்க அப்பா 49ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், ரேவனஸ் வுல்ஃப். இவன் ஒரு கொடிதான நரி போல, ஓநாய் போல எழும்புவான். ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கும், இது முரட்டு பையனாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் 3 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. பையன், இன்னொரு பையன், 3வது பையன். அந்த 3வது பையன் ரொம்ப கோபமாக இருப்பான், எடுத்து அடிப்பான். சின்ன குழந்தை தான், டீ வச்சு பிஸ்கட் வைப்பாங்க, அவன் எதிர்பார்க்குற பேக்கெட்டில் யாராவது ஒன்று எடுத்தாங்க, என்ன பண்ணுவான், தூக்கி அடிப்பான். ஃபிரோஷியஸாக இருப்பான். ஏன் இதை அவங்க அப்பா வச்சாருன்னு தெரியல. இவன் ஃபிரோஷியஸாக இருக்கிறான். என்ன பண்ணுறான்? ஃபிரோஷியஸாக இருக்கான், ரொம்ப கோபக்காரனாக இருப்பான் என்று அவர் சொல்கிறார். ஆமீன். ஆனால் பெரிய பையன் ரொம்ப இன்னசென்ட்டு. அடித்து சட்டையை கட்டுறானுங்க, அப்போ கூட திருப்பி அடிக்கலை. திருடன்னு பட்டம் கட்டினாங்க, ஆனாலும் சொல்ல. அந்த லேடி அவன் மேலே தப்பான பட்டம் கொட்டுச்சு, போத்திஃபாருடைய மனைவி, அதை கூட சொல்ல. ஹீ ஸோ இன்னசென்ட். அவன் மரியாதைக்குரியவனாக இருக்கிறான். ஆனால் இந்த பெஞ்சமின் ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கிறான். நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் படித்தோம்னா ஒரு லேவியனோட கதையில் ரொம்ப ஃபெரோஷியஸ் அந்த பெஞ்சமின் கோத்திரம் அது நடந்துக்கும். ஒரு லேவியனுடைய மனைவியை அவங்க எப்படி பலாத்காரம் பண்ணுகிறார்கள் என்பதெல்லாம் நம்ம அதில் படிச்சிருக்கிறோம். இந்த பெஞ்சமின் என்றால் பின்யாமீன் என்று அர்த்தம் ஹீப்ரூ லாங்குவேஜில். த சன் ஆஃப் த ரைட் ஹேண்ட், வலது பக்கத்தின் மகன் என்று சொல்லப்படுகிறது. பென்யாமீம் என்ற அர்த்தத்துக்கு சன் ஆஃப் மை டேஸ், என் வயதான காலத்தில் பிறந்த மகன் அப்படின்னு அர்த்தம். சன் ஆஃப் மை டேஸ், என்னுடைய முதுமையில் பிறந்த மகன் என்று அர்த்தம். 12 கோத்திரத்தில் மிகவும் முக்கியமானவன். இவனோட நல்ல விஷயம் என்னன்னா, இஸ்ரவேல் 2ஆக சிவில் வாரில் பிரிந்த பிறகு 10 கோத்திரம் தனியாக போச்சு, 2 கோத்திரம் ஒன்றா நின்றுச்சு. யூதாக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. பெஞ்சமின் சொன்னான், அண்ணா, பெரிய அண்ணா, நான் அவங்க கூட நிற்கிறேன் என்று. இன்றைக்கு வரைக்கும் பெஞ்சமின் கோத்திரம் யூதாவோட இணைந்து இருக்கிறது. அவங்க பேரே மாற்றிக்கிறாங்க. அவங்கள பெஞ்சமின் யாரும் சொல்கிறதில்ல, அவங்களே தங்களை என்னன்னு சொல்லிக்கிறாங்க, யூதர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த ஃபெரோஷியஸாக இருந்த இவன் அவன் தன் அண்ணனோடு கூட இருந்தான் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. தே ஆர் வெரி ஃபிரோஷியஸ் இன் தர் பேட்டில். சண்டன் வந்தால் ரொம்ப பயங்கரமாக சண்டை போடுகிறவர்களாய் இவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த 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 பெஞ்சமின் கோத்திரம் நம்ம படித்த அந்த கிபியாவின் யுத்தத்தில் முழுமையாக அழிஞ்சு போயிடுச்சு. ஏற்கனவே ஒரு 600 பேர்கிட்ட தான் தப்பிச்சாங்க. அதிலிருந்து தான் திரும்பி அது கட்டப்பட்டது. அது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமாம், பெஞ்சமின் தேவனால் மிகவும் நேசிக்கப்படுகிற ஒரு மகன் என்றும் அழைக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், ஆதியாகமம் 44:20 படி யாக்கோபு தன்னுடைய அஃபெக்ஷன் முழுவதும் பெஞ்சமின் மீது வைத்திருந்தான். ஹல்லேலூயா. ஆமாம், அவனை ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம்? யோசேப்பும் காணாமல் போயிட்டார், யோசேப்பு செத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆமேன். ரொம்ப அருமையாக அந்த மகனை வளர்த்தார். சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட்.
சன் ஆஃப் மை ஏஜஸ், சன் ஆஃப் மை டேஸ் என்று சொல்லுகிற இந்த மகன் இன்னொரு ஆழமான அர்த்தம் சொல்லுது, சன் ஆஃப் மை ஹாப்பினஸ். அப்பா உன்னை பார்க்கும்போதே யாரை பார்க்குற மாதிரி இருக்குது? உங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி. மனிதர்கள் உள்ள ஹர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர்களுக்கு புரியாது. நம்ம அதை படிக்கும்போது அவர் எந்தெந்த இடத்துல தன்னோட ஹார்ட்டை குறிப்பாக தன் மகன் யோசேப்பிடம் அதை அவர் வெளிப்படுத்துவது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமாம், இதில் மிக முக்கியமான விஷயம். சரி, இந்த பெஞ்சமின் ஆண்டருக்காக ஏதாவது பண்ணாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், they were faithful to Judah. ஏன்னா யூதா கையில் தான் செங்கோல் இருக்க போதுன்னு சொல்லிட்டாங்க, ஃபெய்த்ஃபுல் டு ஜூடா. இன்னொன்று மறந்துடக்கூடாது, இவங்களுக்கும் யூதாக்கும் ஆகாமல் பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. ஏன்னா சவுல் பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவர். ரொம்ப நாள் பெஞ்சமினா யூதாவா, பெஞ்சமின் யூதாவான்னு சண்டை நடந்திருக்குது. ஆனால் சிவில் வாருக்கு அப்புறம் பெஞ்சமின் யூதாக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. வெரி குட் நியூஸ். ஆமென். ஸோ சவுல் அதில் பிறந்தவர். அதனால தான் பாபிலோனியன் கேப்டிவிட்டிக்கு பிறகும் கூட 2 பேருமே பத்திரமா திரும்பி வராங்க. அவங்க பேரையை மாற்றி யூதர்கள் என்று வைத்து கொண்டார்கள். மிக முக்கியமான சவுல் மாத்திரமல்ல, அதுபடி மிக முக்கியமான தோன்றின அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். எரேமியா தீர்க்கதரிசி பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவர். பவுல் அப்போஸ்தலன் பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவர். ஆமென். அதனால தான் அவர் யூதனுக்கு யூதனாயம் இருப்பேன்னு சொல்லுவார். என்னங்க யூதனுக்கு யூதன்றீங்க, நீங்கள் பெஞ்சமின்னா? ஆமாம், பெஞ்சமின் யூதாவனா பண்ணிருச்சு. ஆமென். ஒன்றோடு ஒன்று இணைந்து போயிட்டு. they always had a cultural they always had a cultural unity with the brother Judah. ஆமென். ஆமாம், சன் ஆஃப் த சவுத் என்று கூட சொல்லலாம். இஸ்ரவேல் சிவில் வாருக்கு பிறகு வடக்கு ராஜ்யம் என்று தெற்கு ராஜ்யம் என்று பிரித்தது. வடக்கு ராஜ்யத்தில் 10 கோத்திரம் எல்லாரும் போயிட்டாங்க. ஹெட் யார் தெரியுமா? எப்ராஹிம் தான் மதிக்க மாட்டான். ஆமாம், ஏன் தெரியுமா? தாத்தா கிராஸ் கை வச்சு யோசேப்புக்கு ஆசை வச்சார். புத்திர சுவீகார பாக்கியம் ரூபன் கையிலேருந்து யோசேப்பு கையில் போயிடுச்சு. யோசேப்பு கையிலேருந்து 2வது பையன் எப்ராஹிம் கையில் போயிடுச்சு. எப்ராஹிம் தான் லீடர். இந்த பொன் கண்ணுக்குட்டி செய்தது, பாகால் வளர்ந்துங்கெல்லாம் அவன் தான். அந்த நேரத்தில் பெஞ்சமின் வந்து சன் ஆஃப் த சவுத்துன்னு சொல்கிறது போல் யூதா கூட நின்று கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக பாடுபட்டு இருக்கிறாங்க. யூதா கூட சேர்ந்து என்ன பண்ணாங்க? மறிச்சாங்க. இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் கர்த்தருடைய வேதத்தில் கையில் வைத்து கொண்டு மேசியா மட்டும் தான் ஏற்றுக்கல, ஆனால் கர்த்தருக்காகவும் வேதத்துக்காகவும் போராடுகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆமாம், அவங்க அப்பா இவரை பற்றி ஆசீர்வாதம் கொடுக்கும்போது, இந்த அன்பின் மகனை என் தேவன் பத்திரமாக பாதுகாப்பார் என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். யார் மூலமாக சொல்லியிருக்கிறார்? மோசஸ் மூலமா. மோசஸ் வந்து இந்த மகனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தது நமக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பென் யாமீன். பென் என்றால் ரூட்ஸ் என்ற அர்த்தம், யாமீன் என்றால் சன் என்று அர்த்தம். ஓகே, பெஞ்சமின் பற்றி நம்ம நிறைய படிச்சிட்டோம். இந்த பெஞ்சமின் பற்றி இந்த சாப்டர் என்ன சொல்லுது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் என்ன சொல்கிறது என்றால், டிசெண்டன்ட்ஸ் ஆஃப் பெஞ்சமின். அவருடைய பேரில் சொல்லும்போது இதில் மிக முக்கியமான ஒருவனை பற்றி சொல்லப்படுகிறது, யெகூத். ஹல்லேலூயா. ஆமாம், யெகூத் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த யெகூத் பற்றி எதில் படிக்கிறோன்னா, ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் இல்லை, நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 3:12 படித்தோம்னா யெகூத் பற்றி சொல்லப்பட்டிருக்குது. நியாயாதிபதிகள் 3. ஆமாம், இந்த யெகூத் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்படும். ஹீ இஸ் an Israelite hero. அவன் இஸ்ரவேலுடைய ஹீரோவாக இருக்கிறான். 18 ஆண்டுகள் மோவாபியர்கள் கையில் சிக்கி இருந்த இந்த இஸ்ரவேலர்கள் இந்த பெஞ்சமின் ஆகிய யெகூத் காப்பாற்றுகிறான். ஹீ இஸ் an hero of Israelite. மோவாபியர்கள் கையிலிருந்து காப்பாற்று. he is a left hand man. லெஃப்ட் ஹேண்ட் ஆள் வந்து அந்த எக்ரோன் என்று சொல்கிற அந்த மோவாபின் ராஜாவை அவன் என்ன பண்ணிட்டான்? கொண்டான். ஏன்னா அவனுக்கு அந்த குண்டு ராஜாவுக்கு இவன் லெஃப்ட் ஹேண்ட் மேன்னு தெரியாது. ரைட் ஹேண்டை தான் அலர்ட்டாக இருப்பாங்க. நம்மளை யாரோ அடிக்க வராங்கன்னா கூட நம்ம ரைட் ஹேண்ட் பீப்புள் ஆகிறதுனால நம்ம அவங்க ரைட் கையை தான் பார்ப்போம். அவன் லெஃப்ட் ஹேண்டாக இருந்தான்னா நம்மளால் தடுக்கவே முடியாது. அஃப்கோர்ஸ் தடுக்க முடியும், நம்மளோட ரைட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் நம்ம அவன் ரைட்டை தான் பார்த்துருப்போம், அவன் லெஃப்ட்டில் அடிச்சிடுவான். திஸ் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ். யெகூத் ஜெயித்தான். இவன் சண்டை போட்டு தான் ஆக வேண்டும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அந்த லெஃப்ட் ஹேண்டட் பர்சன் ஒரு ஐடியா பண்ணி உள்ளே போய் அந்த 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 மோவாபினுடைய அந்த ராஜாவை அவன் கொல்லுகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. அவனுக்கு ஆல்ரெடி இஸ் a left handed person. அவனுக்கு எப்படி பவர் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அவன் வீக்கான பர்சன் தான் நம்ம சொல்லுவோம். ஆமாம், வீக்காக இருந்தாலும் கர்த்தர் அவனை உபயோகப்படுத்தினால் he was successful. ஹல்லேலூயா. 18 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் 80 ஆண்டுகள் சமாதானத்தில் வாழ்ந்தார்களாம் இஸ்ரவேலர்கள். இதற்கு காரணம் யாருங்க? யெகூத். இதுலேருந்து நம்ம என்ன படிக்கிறோம்னா, ஈவன் இன் யுவர் வீக்னஸ், இஃப் யூ ஆர் willing to obey to God, God will use you.
இந்த காலவில் செய்தி கற்றுக்கொண்டுக்கிற மகனே மகளே, உன் வீக்னஸ் என்ன? பெண் பிள்ளைகள் சொல்கிறீங்க, ஐயா நான் பொம்பளையா லேடியா பிறந்துட்டேன், பெண் பிள்ளையா பிறந்துட்டேயா, அதான் என் வீக்னஸ். நீ ஒப்பு கொடுத்தா என்றால் இந்த வீக்னஸை கர்த்தர் யூஸ் பண்ணு. ஐயா எனக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லாமல் போய்டும், என் கவலைப்படாத மகளே மகனே, உன் பலவீனத்தை கர்த்தர் பலமுள்ளவராய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை சிலர் ஒரு டிசேபிலிட்டி என்று சொல்கிறார்கள். சில வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள் அவருக்கு ரைட் ஹேண்டே ஆப்ரேட் ஆகாதுங்க. ஹி வாஸ் அ ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் பர்சன். ரைட் ஹேண்ட் என்ன பண்ணாது, வேலை செய்யாது. அதனால தான் ராஜா அரண்மனை வரைக்கும் ஃப்ரீயாக விட்டாங்க. அந்த எக்லோன்ற மன்னன் அந்த குண்டு ராஜாக அது மாதிரி பப்ளிக் ஒன்றுமே இல்லையே, சிம்பிளாக அனுப்பலாமே. அவனோட ரைட் ஹேண்ட் ஒழுங்காக ஆப்ரேட் பண்ணல. இந்த டிஃபெக்ட்னால தான் என்ன பண்ணிட்டாங்க, அவனை விட்டுட்டாங்க. போட்டோம் எஹூத் உள்ளே போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விட்டுட்டாங்க. ஆனால் அவன் அந்த ஒத்த கையில் என்ன பண்ணிட்டான், ஜெயித்து விட்டான். ஹல்லேலூயா, ஆமென். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பிளசன்ட், மென்மையான. ஆமென். யுனைடெட், இஸ்ரவேலை ஒன்றாய் இணைப்பவன் என்கிற அர்த்தம். ஹல்லேலூயா. இது இவனுடைய கொள்கையாய் நமக்கு தெரிகிறது. இது இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றுவதற்கு அவன் எடுத்த நன்மைகள், அவன் எடுத்தவைகள் சொல்லப்படுகிறது. இவன் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன் சொன்ன? பெஞ்சமின். வெரி குட், வெரி குட். இந்த பெஞ்சமினில் இந்த எஹூத் பற்றி நம்ம படித்தோம். அடுத்த லீடர் பற்றி நம்ம படிச்சிருவோம், ஏன்னா நமக்கு நேரம் கம்மியாக இருக்கும். அடுத்த த சன் ஆஃப் ஆகேர், ஆகேரின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆகேரின் மகன் தானுடைய கோத்திரத்தில் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. சன்ஸ் ஆஃப் ஆகேர் அதிலும் சொல்லப்பட்டிருக்குது, பெஞ்சமின்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவனாலையும் அநேக நன்மைகள் கிடைத்திருக்கிறது நம்மால் காண முடிகிறது. தான் கோத்திரத்தை, ஆமாம், இவன் தான் கோத்திரத்தை பாதுகாக்க சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, இதை நம்ம போக வேண்டாம். ஸ்தோத்திரம். அடுத்தது நாம் படிக்க வேண்டியது நப்தலி பற்றின விஷயங்கள். 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நப்தலி பற்றி படிக்கலாம். நப்தலி அந்த 7ஆம் அதிகார இடத்துல 13ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நப்தலியின் குமாரரான மில்காலின் பேரன்மார் யாத்சியேல், கூனி, எத்சேர், சல்லும் என்பவர்கள். பார்த்தோம் என்றால் இது 12 கோத்திரத்தில் இவங்கள ஒன்று. அப்பா பேர் யாக்கோபு, அம்மா பேர் பில்ஹா. யாருன்னா யாக்கோபினுடைய மனைவியாக இருக்கிற ராகேலுடைய வேலைக்காரி. ஆமாம், இவங்க தான் ஃபஸ்ட்டு வேலைக்காரி அவர் கல்யாணம் பண்ணதுன்னா. ராகேலுக்கு குழந்தை இல்லாததுனால அவங்க சொல்லிட்டாங்க, பில்லாவை நீ என்ன பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு குழந்தை பிறக்கணும் என்று சொல்லும்பொழுது இவன் பிறக்கிறான், நப்தலி பிறக்கிறான். ஆமென். ஆமாம், இவன் நப்தலி இஸ்ரவேலர்கள் கானானை சுதந்தரிப்பதற்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதாக வரலாறு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமாம், இவனுடைய பேருடைய அர்த்தத்தை பார்த்தோம் என்றால் மை ஸ்ட்ரகிள். அம்மா, இது பேர் அம்மா வச்சுருக்காங்க. எந்த அம்மா? பில்லா வைக்கல, ராகேல் அம்மா வச்சுருக்காங்க. எனக்கு குழந்தை இல்லை, என் குழந்தை மாதிரி என்னுடைய ஸ்தானத்தை என் வேலைக்காரிக்கு கொடுக்குறேன், அவள் எனக்காக பிள்ளை பெறுகிறாள். மை ஸ்ட்ரகிள், மை ஸ்ட்ரைஃப், மை ரெஸ்லிங்னு அம்மா ராகேல் அம்மா பேர் வச்சுட்டு போயிருக்காங்க. யாக்கோபுக்கு பிறந்த 6ஆவது மகன். இதில் நம்ம படிக்கும்போது எல்லாருடைய உணர்வுகளும் நமக்கு தெரியுது. உணர்ச்சிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ராகேல் அம்மா குழந்தை இல்லைன்னு. இல்லை, அவர் அவங்களோட கணவர், அதில் எவ்வளோ மாய்மாலங்கள் சண்டைகள்லாம் நடந்து தன் கணவர் வேற ஒருத்தவங்களுக்கு ஆகிற மாதிரிலாம் ஆச்சு. இதில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்கிறதெல்லாம் நம்மால் தெரிவிக்க முடியுது. அந்த ஹர்ட்டை தான் அம்மா அவனுக்கு பேராக வச்சுருக்காங்க. என்னவா? மை ஸ்ட்ரகிள். ஆமென். பில்லா தான் அவனுடைய மகன். அவனுடைய தாய், பெற்றெடுத்த தாய், வளர்ப்பு தாய் யாருங்க? ராகேல். அதனால தான் தாய் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எத்தனை பிள்ளைகளில் ஒன்று சேர்க்குறாங்க? என் பையன் அதில் வரணும், 12 வரணும்னு போட்டு எல்லா பையன்களும் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து போடக்கூடிய ஒரு கிருபை கொடுக்குது. பில்லாவுக்கு இந்த மூத்த மகனாய் பிறந்தவன் தான் இந்த நப்தலி. ஹல்லேலூயா. ஆமாம், இன்னொரு பையன் யாருன்னு கேட்குறீங்களா? பில்லாவுக்கு பிறந்தது நப்தலி ஒருத்தன், இன்னொருத்தன் பேர் என்ன பேருங்க? டான். ஆமென். தானும் இந்த அம்மாவுக்கு பிறந்தவன் தான். ஹல்லேலூயா. ஆமாம், மோசே இந்த நப்தலி கோத்திரத்தை பார்த்து ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் தெற்கேயும் சுதந்திரத்துக் கொள்வீர்கள். தெற்குனானது சவுத். தெற்கையும் சுதந்திரத்துக் கொள்வீங்க, மேற்கையும் சுதந்திரத்துக் கொள்வீர்கள். தெற்கும் சுதந்திரிச்சுப்பீங்க, மேற்கையும் சுதந்திரத்துக் கொள்வீர்கள் என்று அவர் மோசே இவனை ஆசீர்வதித்தது நமக்கு சொல்லப்படுறது. இன்றைக்கி அவங்களோட லேண்ட் எங்கே இருக்கிறது என்றால் கலிலேயாவுடைய கடலுக்கு அருகிலே லோவர் கலிலி என்று சொல்வார்கள், அப்பர் கலிலி என்று சொல்வார்கள், அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஓகே, இதான் நப்தலி பற்றி நம்ம
படிக்கிறது. இன்னும் கூட நப்தலி பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் அதிகமாக படிக்க வேண்டும். அவங்களும் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமானவர்களாய் இருக்கிறார்கள். இந்த கோத்திரம் மிக முக்கியமானது. 12 பேருமே முக்கியம்தான், இந்த ஃபேமிலி ட்ரீ முக்கியம்தான். இவர்கள் ராகேலோட லைஃப்பில் அதிக இம்பேக்ட் பண்ணி நம்பதியால் த ஸ்ட்ரகிள் என்ற பேரை வைத்தபடினால் நப்தலி நம்முடைய மனதிலே நினைவில் நிற்கிறார். இந்த நப்தலியும் அசிரியனோட இன்வேஷனில், ஆமாம், அந்த இஸ்ரேல் சிவில் வாருக்கு பிறகு 2ஆக பிரிகிறது. 10 கோத்திரம் எரோபயாம் கையில் போயிடுது. 2 கோத்திரம் ரெகோபயாம் கையில் 2 கோத்திரம் போயிடுது. இந்த 10 கோத்திரம் பிரிஞ்சு போச்சு. அதில் இவனும் ஒருத்தன். எல்லாம் போயிட்டானுங்க, மெயின் ஆளுங்களாம் அங்கே போயிட்டாங்க. 732 அவங்களும் காணாமல் போய்விட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் நப்தலி எங்கே என்று தெரியவில்லை. ஆனால் அவங்க அப்பா அவனை வந்து ஸ்விஃப்ட் ரன்னர், நீ வேகமாய் ஓடுபவன் என்கிற ஒரு பெயரை அவர் வைத்திருக்கார். காம்பேக்டில் இஸ்ரவேலை காப்பாற்றும்படியாக வேகமாய் ஓடி காப்பாற்றுகிறவன் என்கிற பெயரெல்லாம் அவனுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ரைட், ஓகே. நம்ம இதை இவர்களை பற்றி படிச்சிட்டோம். அடுத்த கோத்திரத்தை என்ன சொல்லியிருக்காங்க என்று படிப்போம். நப்தலி பற்றி படித்துட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து மனாசே. ஹல்லேலூயா. எப்பிராயிம், மனாசே. மனாசே யாருன்னா யோசேப்புடைய மூத்த மகன். ஆனால் பேர் யாருக்கு ஃபஸ்ட்டு மூத்த மகன் விஷயம் யாருக்கு வந்துருச்சு? எப்பிராயிமுக்கு வந்துருச்சு. நமக்கு தெரியும் 48ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு டேடி வந்து தாத்தா கையில் பிளெஸிங்ஸ் கூட்டின்னு வராரு. தாத்தா 2 விஷயம் பண்ணாங்க. யாக்கோபு தாத்தா என்ன பண்ணாங்க? தம்பி யோசேப்பு, சொல்லுங்கள் டேடி, உன் பேரை என்னோட லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டு உனக்கு பதில் 2 பசங்க பேரை எடுத்துக்கிறேன். இனிமேல் ஃபாதர்ஸ் நேம் உன் பசங்களுக்கு யாருக்கு வந்துடும்? எப்ராஹிம் ஃபாதர் யார்? ஜேக்கப். மனாசே ஃபாதர் யார்? ஜேக்கப்னு வந்துடும். யோசேப் பேரே வெளியே போயிடும். நீ ஆண்டவர் பிள்ளையா மாறிடு அப்படின்னு கொடுத்தாரான்னு தெரியல. சொல்லிட்டு சரிங்க டேடின்னு கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்துறான். மனாசே அப்பாவோட ரைட் ஹேண்ட் கிட்ட வர மாதிரி நிறுத்தினான். எப்ராஹிம் அப்பாவோட லெஃப்ட் ஹேண்ட் கிட்ட வரும்போது பார்த்தா டேடி வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க, கையை வச்சு கை யார் மேலே வச்சுட்டாங்க? எப்ராஹிம் மேலே வச்சு பயங்கரமாக ஆசீர்வதிப்பீங்கன்னு சொன்னாங்க. மனாசே மேலே லெஃப்ட் ஹேண்ட் வச்சுட்டாங்க. ஆமேன். அதனால் அது பேருக்கு அர்த்தம்னா டு ஃபர்கெட், மறக்கப்பட்ட. இல்லை, நம்ம மனாசே வந்தால் என்ன யோசிப்போம்? ஐயோயோ நான் என்ன தாத்தா பண்ணேன்? கண்டிப்பாக தாத்தா கூட கொஞ்ச நாள் இருந்தால் கேட்போமா? கேட்க மாட்டேன். தாத்தா நான் என்ன தாத்தா பண்ணேன்? ஏன் தாத்தா அப்படி பண்ணிட்டீங்க? ஏசப்பா தானே என்னை ஃபஸ்ட்டு பிறக்க வச்சாங்க, நீங்கள் ஏன் தாத்தா செகண்ட் ஆக்குனீங்க? கேட்குமா? கேட்க மாட்டோமா? இல்லை. ஆனால் தாத்தா வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? கேட்டு இருக்கிறார். ஆமாம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் டு பிகம் அ சன் ஆஃப் அ நியூ பேரண்ட். ஆமேன். நீ தொலைஞ்சிட போகிறல, மறக்கப்படுவதில்லை. இன்னொரு பெற்றோருக்கு நீ மகனாய் மாறப்போகிறாய் என்றது. இந்த பேருங்கெல்லாம் படிக்கும்போது நான் காலையில் நிறைய எல்லாம் தியானிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. எல்லாருக்கும் கஷ்டம்தான், கரெக்டாக? யாக்கோபுக்கும் கஷ்டம்தான். என் அம்மா அப்பா எல்லாரையும் ஏமாத்தினேன், இப்படி இருக்கிற நாடோடியாக தான் இருந்தார், நாடோடியாக தான் வாழ்ந்தார். நம்ம அங்கங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் வாழ்ந்தார். எகிப்தில் போன பிறகு தான் சொந்த வீடே வருது. அதுக்கு அவர் கூடாரத்தெல்லாம் வசிச்சுன்னுக்கிறார். அவருக்குன்னு பெட்ரூமு, பாத்ரூமு, லிவிங் ரூம்லாம் கிடையாது. எல்லாம் வெளியிலே தான், வீட்டுக்கு வெளியே தான். அந்த கூடாரத்துக்குள்ளே போய் படுத்துக்குவாங்க. இப்படி தான் வாழ்ந்துருக்கிறாரு. கோஷன் தேசத்துக்கு போன பிறகு தான் ஹை டெக்னாலஜியே வருது அவங்களுக்கு. எவ்வளோ எளிய மக்களை கர்த்தர் உயர்த்துகிறார் என்பதை பார்க்கும்போது சந்தோஷமாகுது. நான் யாக்கோபு பெரியாளுன்னு சொல்ல, அவரை பெரியாள் ஆக்கின தேவன் தான் பெரியவர் நான் சொல்ல. ரொம்ப சிம்பிள் ப்ரொஃபைல். யோசேப் வந்து அவங்க அப்பாவை கொண்டு போய் பார்வோனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண யோசிக்கிறாருங்க. ஏன்னா ஆடு மேய்க்கிறவங்கள பிடிக்காது. அவங்க ராயல் ஃபேமிலி. பார்வோன் வந்து ராயல் ஃபேமிலி. அவங்களோட தரையிலே கோல்டு இருக்கும், அவங்க சாப்பிட்றதுலாம் கோல்டு. இது ஆடு மேய்க்கிறவங்க, அவங்க மேலே நல்ல ஸ்மெல் வரல. அவங்க பார்வையில், எகிப்தியருடைய பார்வையில் ஆடு மேய்க்கிறவங்க வந்து ரொம்ப தீர்ப்பானவர்கள். அதில் தான் ஆண்டவர் எடுக்கிறாரு. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் தாவீது ராஜா. அதை ரொம்ப சொல்கிறாரு. என்னை பிடிக்கலாம் கூட பரவாயில்ல, ஆடு மேய்க்கிறவன் தாண்டா என்று. தாவீது மன்னன், த பெஸ்ட் கிங் ஹூ எவர் லிவ்ட் ஆன் பிளானட் எர்த், தாவீது ராஜா. உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களே பொக்கிஷமாய் வாழ்ந்த இயேசு ராஜாவும் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன் என்று. ஐயோ, உலகம் அந்த ராயல் ஃபேமிலியை அவமதிக்குது. அந்த ராயல் ஃபேமிலி இன்றைக்கி வரைக்கும் சொல்லுது, நான் தான் யார்? மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன். ஆடுகள் ஆடுகள் ஆடுகள். எகிப்தில் போனால் சர்ப்பங்களை பற்றி பேசுவார்கள், முதலைகளை பற்றி பேசுவார்கள், நாகப்பாம்பு பற்றி பேசுவார்கள், மந்திர தந்திரங்களை பற்றி பேசுவார்கள். இஸ்ரவேலுக்கு போனால் அவர்கள் ஆடுகளை பற்றி பேசுவார்கள். எகிப்துக்கு போனால் ரதங்களை குறித்து பேசுவார்கள். இஸ்ரவேலுக்கு போனால் கோவேறு கழுதியை பற்றி பேசுவார்கள். Who wants this culture? Yes, God loves this culture. This is godly culture. Hallelujah. அப்போ இந்த பையனை பற்றி நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். பிரைம் மினிஸ்டர் விட்டு பையன், ஃபஸ்ட்டு பையன், என்ன பெருமையாக வளர்ந்துருக்கோம்.
தாத்தாவை அப்பா சொல்லி தான் மதிச்சிருக்கோம். அப்பா, அந்த தாத்தா தான் பெரிய தாத்தா இருந்திருப்பார்ல, அந்த அந்த அம்மா வழி அப்பா தான் ரிச்சாக இருக்கும் இருந்திருப்பாங்கல்ல. ஆனால் அப்பா கொண்டு வந்து இந்த தாத்தா காலில் விழுகிறார், ஆடு மேய்கிற தாத்தா காலில். எப்பா, இந்த தாத்தா தான் உனக்கு ஆசீர்வாதம். எகிப்தில் டேடியோட சொத்தெல்லாம் ஒரு நாள் விட்டுட்டு நீ போக வேண்டியது இருந்திருக்கும். பிரைம் மினிஸ்டருக்கு நிறைய சொத்துக்கள் இருந்திருக்கும், விட்டுட்டு தான் போயிருந்திருப்பான் எப்பிராயிம் மனாசேலாம். அல்லேலூயா. மனாசே என்றால் ஃபர்கெட்டிங், எவாப்ரேட்டிங், காற்றை போன்று காண மறைந்து போகிற. இந்த மனாசே என்கிற வார்த்தையிலிருந்து தான் மாசா, மோசே என்றெல்லாம் வந்திருக்கிறதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். அந்த இந்த பையன் பேர் மனாசே, அம்மா பேர் ஆசனாத். அது படிச்சிடலாமா? ஆதியாகமம் 41:51. அவங்க அம்மா பேரும் படிச்சிடலாம், அவங்க தாத்தா பேரும் படிச்சிடலாம். ஆதியாகமம் 41:51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். பார்த்தீங்களா, மூத்தவன். அந்த அம்மா பேர், அவங்க அம்மா பேர் படிக்கணும். 50 பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். பார்த்தீங்களா, அவங்க தாத்தா பேர் போத்திப்ரா, அவங்க அம்மா பேர் அஸ்நாத். இப்போ போத்திப்ரா தாத்தா காலில் போய் அவங்க ஆசீர்வாதம் வாங்கலை, எந்த தாத்தா காலில் தான் வாழ்ந்து ஆசீர்வாதம். ஆனால் தாத்தா ஃபர்கெட் பண்ணுறாரு. நேற்றைக்கு ஒரு மகன் கையில் பேசிகிட்டு இருந்தோம், பாஸ்டர் கஷ்டம் மட்டும்தான் பாஸ்டர் எனக்கு வந்து நின்றுச்சு, கஷ்டமோ கெட்ட பேரும் தான் எனக்கு வந்து நின்றுச்சு, சொத்தெல்லாம் போகிறவங்களுக்கு போயின்னு தான் இருக்குது, எனக்கு மட்டும் என்ன வருது. ஆமாம், மறக்கக்கூட மறந்துடலாம் தேவஜனமே, கர்த்தர் மறக்க மாட்டார். இங்கே நீங்களும் நானும் மனுஷன் மறந்தான்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணுகிறோம். பைபிள் சொல்லுது கர்த்தர் அவனை மறக்கவில்லை. ஹல்லேலூயா. தாத்தா நமக்கு சொத்து கொடுத்தான்னா கொடுக்கலண்ணா, தாத்தா மறந்தானா மறக்கலண்ணா, கர்த்தர் மறப்பதில்லையே. நீ என்னால் கைவிடப்படுவது இல்லை, ஆண்டவர் நம்மளை எங்கேயோ மறக்கவே இல்லையே. ஆமென். அவங்களும் சி ஆஃப் கேலிலி பக்கத்தில் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கோத்திரத்தை 2ஆக பிரிச்சுக்கிட்டாங்க. எப்படின்னு உங்களுக்கு தெரியும், மோசே தாத்தா வாழ்ந்த காலத்தில் கானானுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கானானுடைய ஈஸ்ட் சைடு கிழக்கு பக்கமாகவே ரூபன் அண்ணன் கூடவும் காத்து அண்ணன் கூட சேர்ந்துன்னு எங்களுக்கும் வேணும்னு போட்டி போட்டாங்க. பிரித்தா இவனுக்கு ஃபுல்லாக தர முடியல, பாதி தான் கொடுத்தாங்க. அதனால் மீதி பாதி எங்கே? இங்கே. அப்போ கஷ்டம், பிரிப்பா இந்த சைடு இருப்பார், சித்தப்பா அந்த சைடு இருப்பார். காலத்துக்கும் இங்கேயும் அங்கேயும் போகிறதே பெரிய தொழில். அதனால் அவனுங்க இடம் பத்தலன்னு திரும்பி சண்டை போட்டு தான் நம்ம நிறைய இடத்துல படிக்கிறோம். ஹல்லேலூயா. இது யார்? மனாசே, எப்பிராயிமுடைய ஹாஃப் ட்ரைப், எப்பிராயிமுடைய பிரதர் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. எப்பிராயிம் மன்னிக்கவும், மனாசே என்று சொல்லலாம், எப்பிராயிமோட சகோதரன் இவன். ஆமென். மனாசேவை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இவரும் முற்பிதாக்களில் ஒருவனாய் இருக்கிறான். அம்மா வந்து எப்ராயிம்க்கும் மனாசேக்கும் அம்மா வந்து ஷீஸ் அன் எஜிப்சியன் விமன். ஆனால் இதில் ஒரு நல்ல எக்ஸலண்ட்டான ஸ்டடி நம்ம படிக்கிறோம். அம்மாவோடைய எந்த இம்பேக்டும் அந்த பிள்ளைங்க மேலே இல்லை. சிலை வழிபாடு செய்ய இவனுங்க யாரும் வரல. பொன் கண்ணுக்குட்டி செய்யும்போது எப்ராயிம் மனாசேலாம் வரல. ஆனால் பின்பு ஒரு நாள், ரொம்ப வருஷம் கழிச்சு, எத்தனை நூற்றுக்கணக்கான வருஷம் கழிச்சு, அவன் ரத்தத்தில் ஊறி இருந்துச்சா என்னான்னு தெரில, இதே கோத்திரத்தை சேர்ந்த எரோபயாம் என்பவன் பொன் கண்டுக்குட்டி செய்து வைப்பான். அதனால் எப்ராயிம் மனாசே இவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பேர் தான்? கெட்ட பேர் வந்துருச்சு. அங்கேருந்து எகிப்தில் பிறந்தவங்க இங்கே வந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கானானியரோடு சம்பந்தம் கலந்து அவர்கள் உள்ளே போய் அவர்களோடு வாழ நினைத்தது நமக்கு எல்லாம் படிக்க தெரிந்தது. அதை நிறைய இடத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். பைபிள் வந்து மனாசேக்கு விரோதமாக பேசியிருக்கிறதை, மனாசேவை அவர் செய்த மிஸ்டேக்ஸ்லாம் அதில் நம்ம சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. மனாசே பற்றி நம்ம படித்தது போதும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மனாசேயில் ஒரு குட் நியூஸ் இருக்குது. சட்டத்தை மாற்றி அமைத்த பெண்கள் அந்த கோத்திரத்தில் தோன்றியிருக்கிறார்கள். ஜெலோஃபடானுடைய குமாரத்திகள். ஆமாம், சட்டம் ரொம்ப முக்கியம் தேவஜனமே. இன்றைக்கி ஏற்ற சட்டம் இன்றைக்கி சிம்பிள் பேப்பராக இருக்கலாம், 100 வருஷம் கழிச்சு அது பல பேருக்கு பதிலாக
இருக்கலாம். இந்த பெண் பிள்ளைகளுடைய ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தோன்னா, என்னாகும் 26:33 ஐயா இருக்கிறாங்க, மோசஸ் ஐயா உயிராக இருக்கிறாங்க. என்னாகும் 27 1-11 அதில் வருது. அப்படி என்னாகும் 36 1-12 திரும்பி ஜோஷுவாலையும் இது ரிப்பீட் ஆகுது. ஐயா உயிராக இருக்கிறாங்க, மோசே ஐயா உயிராக இருக்கும்போதே பெரியவங்க உயிராக இருக்கும்போது இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெலோபத்தனுடைய குமாரத்திகள் நாங்கள் 5 பேர் அக்கா தங்கச்சிங்க இருக்கிறோம், எங்களுக்கு சொத்து தரமாட்டேன்றாங்க, பையனுங்களுக்கு தான் தரேன்றாங்க, எங்கள் அப்பாவுக்கு வேறு பையன் இல்லை, எங்கள் டேடியும் இறந்துட்டாங்க, எங்களுக்கு என்ன தர போகிறீங்க அப்படின்னும்போது அவர் ஆண்டவர்களை போய் ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, சொத்துக்கள் பெண்களுக்கும் சமமாக தரப்படும். ரைட், இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், இப்போ விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சொத்து பெண்களுக்கு கொடுத்தா அந்த காலத்து பைபிள் முறைமைப்படி ஆண் பெண் வீட்டுக்கு வந்துட மாட்டான், பெண்ணு தான் எங்கே போயிடும், ஆண் வீட்டுக்கு போயிடும். இப்போ உதாரணத்துக்கு ஜெலோபதாத் ஃபேமிலி மனாசே கோத்திரத்தை சார்ந்தவங்க. இந்த 5 பொண்ணுங்களில் ஒருத்தரை எப்ராயிமிலையும் ஒருத்தரை யூதாவிலையும் 5 பொண்ணுங்கள், ஏன்னா பெண் எந்த கோத்திரத்தினாலும் எடுக்கலாம், கல்யாணம் பண்ணி போயிட்டாங்கன்னு வைங்க, சொத்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ யூதாலேருந்து ஒருத்தன் இங்கே கிளைம் பண்ண வருவானே, இவ தான் மகனுக்கு விட்டுட்டு போயிடுவாளே, உங்களுக்கு புரியுதா? இவ யாருக்கு விட்டுட்டு போயிடுவா, மகனுக்கு விட்டு போயிடுவான். அப்போனா அவனா யூதா கோத்திரத்தோட ப்ராப்பர்ட்டி அங்கே இருக்குது, இங்கே கிளைம் பண்ணுற மாதிரி நாளைக்கு தான் வரும், பிரச்சனை வரும். தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, 5 பொண்ணுங்களுக்கு சொத்து கொடுக்கலாம், ப்ரொவைடட் மாப்பிள்ளை எங்கே தான் எடுக்கணும், உங்கள் சொந்தத்திலே எடுக்கணும். நீ பாட்டு யூதாவில் போய் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே ஏன்னா என்ன கிடையாது, அப்படியே போயிடு, இங்கே கொண்டு உள்ளே கன்ஃபியூஸ் பண்ணாத, அவங்களோட லேண்டு. என் தேசத்தில் வீடு இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது, ஆண்டோடைய சட்ட திட்டம். இஸ்ரேலில் லேண்டெல்லாம் தெரியுமா, யார் லேண்டை யாரும் வாங்க முடியாது. யாருன்னா அடமானம் போட்டான்னா யூபிலி வருஷம் வரும், துட்டே இல்லாமல் மீட்டுக்கலாம். அவன் நம்மளது மூழ்கி போதில்ல, அங்கே மூழ்கி போவாது, திரும்ப கிடைக்கும். ஏன் என் ஜனம் யாரும் வீடு இல்லாமல் இருக்கக்கூடாது, என் தேசத்தில் பரதேசி இருக்கக்கூடாது. எங்கள் ராஜா போட்ட சட்டமே அப்படி சூப்பர்னா, எங்கள் தலைவன் 1000 வருட அரசாட்சியில் எவ்வளோ எக்ஸலண்ட்னா, அப்பா அவருக்கு யூஸ் பண்ண தெரியும்ப்பா. இந்த பூமியோட தலைவர் அவர் ஆசையாக படைச்சார், சதிகாரம் கெடுத்தான். அந்த ஆசைக்கு தான் டேடி 1000 வருஷம் ரூல் பண்ணுவாங்கனே, உன் பிள்ளைங்கள்லாம் எழுப்புறன்றார். நம்மளாம் உயிராக இருந்தாலும் மறுரூபமாகி இந்த பூமியில் வாழ வைப்பார், உயிராக இல்லை என்றால் மறுபடியும் எழுப்பி வாழ வைப்பார். மனாசேலை தான் ஃபேமஸ். அவங்க யாருங்க, ஜெலோபதாதின் குமாரத்திகள். அடுத்து நம்ம படிக்க போகிறது எப்ராயிம் கோத்திரம். எப்ராயிம் கோத்திரம், டிசெண்டன்ஸ் ஆஃப் எப்ராஹிம் நம்ம படித்தோம்னா, தே ஆர் வெரி ஃபேமஸ் ஆஃப் தர் வெல்த். ஆமாம், பணம், பவர், பதவி. ஹல்லேலூயா. பணம், அப்புறம் பவர், பதவி. ரொம்ப இஸ்ரவேலில் ஈப்ராஹிம் தன்னுடைய பெயரை கெடுத்து கொண்டான் என்று கூட சொல்லலாம். எப்ராஹிம் என்றால் ஃப்ரூட்ஃபுல். He is the second son of Joseph. Productive. He should have been productive. ஆதியாகமம் 28:14 இதை பற்றி சொல்கிறது. காணாமல் போன இஸ்ரவேலுக்கு எப்ராயிம் பேர் வச்சிட்டார். நீங்கள் தீர்க்கதரிசிகளோட புஸ்தகம் படிச்சிங்கன்னா எப்ராயிமே எப்ராயிமேன்னு திட்டுவார். அவர் யாரை திட்டுறாருன்னா அந்த இஸ்ரவேலை திட்டுறார். பேரே தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் நிறைய யோசிச்சது உண்டு, யூதா கையில் தானே இஸ்ரவேல், ஏன் எப்ராயிம் எடுத்துகிட்டு போயிட்டான்? அப்பா உங்களுக்கு கான்செப்ட் புரியல. ரூபன் தான் தலைச்ச புள்ள, பாக்கி யாருக்கு வந்துருச்சு? யோசேப்புக்கு வந்துருச்சு. யோசேப்புக்கு ஆக்சுவலாக யாருக்கு வந்துருக்கணும்? மனாசேக்கு வந்துடும். யார் தூக்கிட்டு போயிட்டான்? எப்ராயிம் பேரை யார் தூக்கிட்டு போவான்? தாத்தா பேரை அவன் தான் எடுத்துகிட்டு போவான், கொடுத்து தான் ஆகணும். அதனால தான் யூதா என்ற இவர் யாரை சொல்லிக்கிறாங்க? யூதர்கள் என்று சொல்ல. தேவர் த ஸ்ட்ராங் நார்தர்ன் கிங்டம். இங்கே உள்ள உங்களுக்கு சண்டை போகிறதுக்கு கூட தகுதி இல்லை நேரத்தில் அந்த பக்கத்தில் நிறைய ஃபேமஸ் அண்ட் எக்ஸலண்ட் கிங்ஸ்லாம் வந்துருக்குறாங்க. ஆஹாப்லாம் பயங்கரமாக இருந்துக்கிறானுங்க. ஆமாம், சமாரியா என்கிற ஒரு பட்டணத்தை கட்டியிருக்கானுங்க. ஒம்ரி, சிம்ரி, இப்படிலாம் நிறைய பேர் வந்திருக்கானுங்க. பயங்கரமானது. டு பி ஃப்ரூட்ஃபுல். உன்னை ஆண்டவர் ஃப்ரூட்ஃபுல்லாக படைச்சது எனக்காக அல்ல. அல்லையா? இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன பண்ணல? வாழ. ஆமாம், இப்ராஹிம் இந்த இந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த பேருக்கு ஏற்றார் போல் அவங்க என்ன பண்ணல? வாழ. தே வேர் ஃப்ரூட்ஃபுல் இன் ஈஜிப்ட். எகிப்தில் நீ ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்த, ஆனால் நீ என்ன பண்ணிட்ட? மிஸ்டேக் பண்ண. கர்த்தர் உன்னை என்ன பண்ணார்? ஆசீர் வதிச்சார். ஆனால் நீ என்ன பண்ணவில்லை. ஹல்லேலூயா. ஆமாம், யோவான் 11:54 இயேசு கிறிஸ்து அந்த யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய போகும்போது அவர் பாதுகாப்பான இடத்துக்கு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்பிராயிமுக்கு போயிருப்பார் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஃபைனல் பாஸ் ஓவர் போகும்போதுக்கு முன்பாகவே எப்பிராயிமுக்கு அவர் போய் இருக்கிறார். ஆமென். ஆமாம், எப்பிராயிமுக்கு டிவைன் பனிஷ்மெண்ட் இருக்குது. ஏனென்றால் பிற தெய்வங்களை வணங்கினால், சிலை வழிபாடு பண்ணினா என்ன சாபம் வருமோ அந்த சாபம்லாம் உனக்கு வரும்னு உபாகமம் 27:16 சொல்லப்பட்டதை இவன் ரொம்ப ஸ்பெஷலாக என்ன பண்ணிட்டான்?
பொன் கண்ணுக்குட்டி வைத்தான். ஆமென். ஆமாம். இப்போ எப்ராயிமில் மிக ஃபேமஸாக வாழ்ந்தவங்க யார் நம்ம படித்தோம்னா யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜோஷுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா. யூதாவில் வந்து காலேப், எப்புனேயின் குமாரனாகிய காலேப். மோசே வந்து லேவி. நம்ம கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஜோஷுவாவோட பீப்புள். ஜோஷுவா பவர்ஃபுல்னா இதுதான். ஆமாம், 10 கோத்திரங்களை 2 கோத்திரங்களுக்கு விரோதமாக செயல்பட செய்து சாலமோனுடைய வேலைக்காரனாக இருந்த இந்த யெரோபாம் 1 என்று சொல்லலாம், இஸ்ரவேலினுடைய ராஜாவாக இருந்தவன் தான் பொன் கண்ணுக்குட்டி செய்தான். இஸ் அ நோட்டபுள் ஃபிகர். எப்ராயிமில் இந்த ஜெரோபாம் என்னதுங்க? நோட்டபுள் ஃபிகர். ஆமாம், இவன் இப்படி இருந்தான். யாக்கோபனுடைய மகனாக இருந்த யோசேப்பினுடைய வழியில் பிறந்த இந்த எப்ராஹிம் இஸ்ரவேலுக்கு செய்தது மிகவும் கொடிதான ஒரு விஷயம். இவன் வழியில் தோன்றின எந்த ராஜாக்களும் இவன் வழியிலே ஒழுங்காய் வாழவில்லை. ஓசியா தீர்க்கதரிசி ஐடோலட்ரிக்காக திட்டார், சபிக்கிறார். ஆமாம், நீங்கள் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் நீங்கள் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை போய் படிச்சிங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கு. ஓசியா 12:1 அவன் எப்படி புறஜாதி நாடுகளோடு சம்பந்தம் வைத்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிமு 722 நார்தன் கிங்டம் அந்த மொத்தமே அதுக்கு தலைவர் இவர் தான். அந்த கூட்டு 10 பேருக்கு தலைவர் இவர் தான். இங்கே தான் ராஜாக்கள் வருவாங்க. அசிரியர்கள் கையில் காணாமல் போனவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் எங்கே போனார்கள் நமக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த எப்ராயிமில் உள்ள மிக முக்கியமான தலைவர்கள் ஜாம்பவான்கள். நம்பர் 1 ஜோஷுவா, நம்பர் 2 சாமுவேல். ஹல்லேலூயா. சாமுவேலும் யார் தான்? எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்தவர். ஆக எப்ராயிம் மறுபடியும் அங்கே ரீசெட்டில்மெண்ட்டுக்கு வரல, அவங்க தப்பிக்கவும் இல்லை. இந்த எப்ராயிமால் நிறைய பிரச்சனை தான், கேர்சஸோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எப்ராயிம் மகன்களை பற்றி தான் சொல்லிக்கிறது. தேவர் பவர்ஃபுல், தேவர் வெரி வெல்த்தி. அதாவது பவருக்காக என்னென்னாலும் பண்ணுவாங்க. நீங்கள் வடக்கு ராஜ்யத்தை பற்றி படித்தோன்னா ராஜாக்களை கொலை செஞ்சுட்டு பவருக்கு வந்தது தெரியும். 7 நாள் 3 நாள் வேலைக்காரன் கொள்வது இஷ்டத்துக்கு போனதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிறகு இந்த 6th ட்ரைபை பற்றி படிக்க போகிறோம். அவங்க யாருன்னா ஆசேர். 7ஆம் அதிகாரம் 30 40 வரைக்கும் நம்ம படித்தோம் என்றால் இதில் தான் அந்த லேடி நான் சொன்ன சேரா பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. தேர் சிஸ்டர் சூவா. இந்த 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 இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இவங்க மூலிமா என்ன நடந்துச்சு என்பதை நம்ம படித்தோம். ஷீ இஸ் a remarkable woman. அவங்க வந்து ஒரு சாதனை படைச்சிருக்கிறாங்க. 3 பட்டணங்கள் அவர்கள் கட்டக்கூடிய கிருபையை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், சீரா என்று சொல்லப்பட்டிருக்கு அவங்களுடைய பெயர். ஆமேன். ஸோ இது எந்த கோத்திரத்தில் வருகிறது? ஆசேர். எஸ் 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 எஸ். இந்த இஸ்ரவேலிலே கர்த்தர் ஒரு பெண்ணை கொண்டும் கட்டுகிறார் என்று நம்மால் இந்த இடத்துல கேள்விப்பட முடிகிறது, நம்மால் படிக்க முடிகிறது. ஆமென். ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இவங்க வந்து அவங்க கட்டின பட்டணங்கள் பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நாளாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம இதை படிக்கிறோம். அந்த 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 வசனத்தை எடுத்துக்கொள்வோம், அது இங்கே வருகிறது என்று. அது எங்கே இருக்கு? தர் சிஸ்டர் சேரா அப்படின்னு போடப்பட்டிருக்கு. எத்தனைமா? 30 இல்லை? அதை படிங்க பார்க்கலாம். ஆசேரின் குமாரர் இம்னா, இஷ்வா, இஷ்வி, பெரியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி சேராள். அடுத்த வசனம். பெரியாவின் குமாரர் ஏபேர், மல்கியேல் என்பவர்கள். இவன் பச்சாவித்தின் தகப்பன்.
ஏபேர் எப்லேத்தையும் சோமேரையும் ஓத்தாமையும் இவர்கள் சகோதரியாகிய சூகாலையும் பெற்றான். எப்லேத்தின் குமாரர் பாசாக், பிம்மால், அஸ்வாத் என்பவர்கள் இவர்களே எப்லேத்தின் குமாரர். சோமேரின் குமாரர் அகி, ரோகா, எகூபா, ஆராம் என்பவர்கள். அவன் சகோதரனாகிய ஏலேமின் குமாரர் சோபாக், இப்னா, சேலேஸ், ஆமால் என்பவர்கள். சோபாக்கின் குமாரர் சூவாக், அர்னிப்பர், சூகால், பேரி, இம்ரா, பேசேர், ஓத், சம்மா, சில்சா, இத்ரான், பேரா என்பவர்கள். எத்தேரின் குமாரர் எப்புனே, பிஸ்பா, ஆரா என்பவர்கள். உல்லாவின் குமாரர் ஆராக், அன்னியேல், ரிச்சியா என்பவர்கள். ஆசேரின் புத்திரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களும் தலைவருமாய் இருந்தார்கள். அவர்கள் வம்ச அட்டவணைகளின் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரின். சரி, இதில் 24ஆம் வசனத்திலே அவங்க வந்து லோவர் அண்ட் அப்பர் பெத்ஹோரோன் அண்ட் உசேன் சேரா என்று சொல்கிற 2 பட்டணங்களை கட்டினாக சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 2 நாளாகும் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கூட இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமாம், இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரீஃப் நரேட்டிவ் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராயிமுடைய கடைசி மகனுடைய வழியில் தோன்றினவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ இந்த ஜீனியாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமான தாய்களில் ஒரு தாயாக கூட அவங்க வராங்க. ஸோ இது எப்ராயிமுடைய, இது அவருடைய கோத்திரத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயமாக நம்ம இருக்கலாம். பெண்களையும் கர்த்தர் உபயோகப்படுத்தியிருக்கார் என்பதை நம்மால் படிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த 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 ஆசேருடைய பெண் மக்கள் வந்து சூவா சகோதரியாக இருந்தாங்களே, அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்களே. இது வந்து ரபினிக் ஹிஸ்ட்ரி சொல்கிறது. அவங்க வந்து அந்த காலத்தில் உள்ள ராஜாக்களுக்கு திருமணம் செய்து வைக்கிற அளவுக்கு அவ்வளவு அழகு உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கிறதுனா, தேவர் ஏபிள் டு பில்ட் சிட்டிஸ். தேவ ஜனமே, ஊழியத்தில் இருக்கிற சகோதரிகளே, கர்த்தர் உங்களை கொண்டு தம் ராஜ்யத்தை கட்ட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். இதில் டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா, யாரெல்லாம் ஆண்டவரை பிடிச்சிட்டாங்களோ பிடிச்சிட்டவங்க தான் வாழ்ந்தாங்க. நான் யாக்கோபோட புள்ள அப்படின்றனால வாழ முடியாது. யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது சொன்னார், ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லுறதுல பெருமிதம் கொள்ளாதீங்க, இந்த கல்லுகளிலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு போனார். அப்போ நான் ஆபிரகாம் பாஸ் ஆகிட்டாரு, ஆபிரகாம் பிள்ளைங்கன்னா அவளை ஃபெயில் ஆகுறீங்க, நான் அவன் பையன் சொல்லி வரணும்னு நினைக்காத, அவனுக்கு பையனை கல்லுலேருந்து கூட உருவாக்கிடுவார். யூ ஷுட் பி கேர்ஃபுல் அப்படின்னாங்க. நமக்கு ஆண்டவர் இதை கற்றுத்தருகிறார். எல்லா இடத்துலையும், எல்லா பகுதிகளிலும், எல்லா வரலாறுகளிலும் இயேசுவை காட்டுகிறது. இயேசு அங்கே இருக்கிறார். இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். நமக்கும் நன்மையும் கிருபையும் தொடரும். தேவ ஜனமே, எழுந்திருந்து கர்த்தரை ஆராதிப்போம். தேங்க்யூ. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர், உம்முடைய பாதை நாங்கள் பின்பற்ற இன்று நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பாதையில் நடக்க இன்று எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இங்கும் அங்கும் பார்த்து எங்களுடைய பாதைகளிலிருந்து நாங்கள் வழி விலகி போகாதபடிக்கு மெய்யான வழியாகிய இயேசுவாகிய தேவனே, உம்மை மாத்திரம் பார்த்து உம்மக்கு பின்பாக நடக்கக்கூடிய கிருபையை, பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தாங்க தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பாக்கியம் எங்களுக்கு மாத்திரம் அல்லப்பா, எங்களுக்கு பின்வருகிற எங்களுடைய சந்ததியாரும் ஆண்டவரே உம்மை பின்பற்ற, உமக்கு பின்பாக கடந்து வர தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. நாம் அப்படியே தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த பாடலை நாம் அவருக்கென்று நம்ம பாடப்போகிறோம். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி
சிலுவையின் முன்னே பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். நேசரின் சித்தம் செய்வதின் வாஞ்சை, நேசரின் சித்தம் செய்வதின் வாஞ்சை, நேசரின் சித்தம் செய்வதின் வாஞ்சை. பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரை உம்முடைய அழைப்பில் நிற்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க டாடி. இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி அப்பா எங்களை பலப்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த நாளில் கூட நம்ம பார்த்தோம். அநேக குடும்பங்களை பற்றி இந்த நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் குறித்து பார்த்திருக்கிறோம். தேவன் அவர்களை எப்படி அழைத்திருக்கிறார் என்றும் நாம் பார்த்தோம். அதில் சிலர்களை பராக்கிரமசாலிகளாகவும் இருந்தார்கள் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதில் சில குடும்பங்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை. ஒருவேளை அவர்கள் தேவனுடைய அழைப்பில் நிலை நிற்காமல் போயிருக்கலாம். இந்த நாளில் இந்த வார்த்தைகளோடு ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்றால், ஆண்டவர் அழைத்த அழைப்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோமா, அல்லது அந்த அழைப்பில் நிற்க முடியாதபடி, அந்த அழைப்பில் நாம் மீண்டும் முன்னேறி செல்லக்கூடாதபடி தடைகளை நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறதா? ஒருவேளை இந்த உலகம் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தால், இந்த உலகத்தை நாம் பற்றி கொண்டு அந்த அழைத்த அழைப்பில் முன்னேறி போக முடியாதபடி நாம் உலகத்தோடு ஒத்துப்போய் உலகத்துக்குரியவர்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோமா என்று இந்த நாளில் இந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது ஆண்டவரினோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஆண்டவருடைய அழைப்பை மறந்து நாம் பின்மாற்றத்தில் போயிருந்தோமானால் இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். இந்த அதிகாரத்தில் எத்தனையோ குடும்பங்களின் பெயர்கள் இடம்பெறாமல் போயிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவருடைய அழைத்த அழைப்பில் அவர்கள் நிலை நிற்க முடியாமல் போயிருக்கலாம். இந்த நாளில் கூட நம்மையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவருடைய ஊழியத்திற்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழிய அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஊழிய அழைப்பில் நாம் நிலை நின்று முன்னேறி செல்கிறோமா, இல்லை உலகத்திற்கு ஒத்து போய் பின்மாற்றத்தில் ஆண்டவரை விட்டே தூர போகிறோமா என்று இந்த நாளில் இந்த அதிகாரத்தோடு நாம் இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாம் ஒப்பு கொடுப்போம். இப்போதும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு இடைப்படுவாராக. ஒருவேளை இந்த உலகத்திற்கு ஒத்துப்போய் ஆண்டவருடைய ஊழியத்தில் நிற்க முடியாதபடி நாம் பின்மாற்றத்தில் போயிருந்தோமானால் இப்பொழுது நம்மை நாமே தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை மீண்டுமாக புதுப்பிக்கும்படியாக இந்த நாளில் அவருடைய வல்லமையான அபிஷேகம் நம்ம மத்தியில் கடந்து வரும்படியாக ஒரு விசையாக நம்மை நாமே அவரிடத்தில் அர்ப்பணிப்போமா? நாம் முன்பதாக கடந்து வருவோம், அவரிடத்தில் அர்ப்பணிப்போம். அவருடைய ஊழிய அழைப்பில் நிலை நிற்கக்கூடிய கிருபையும் வல்லமையும் தேவன் நமக்கு தரும்படியாக இந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுப்போம்.
தேவச்சனமே, நம்முடைய பார்வைகளை, நம்முடைய பாதைகளை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய தேவாதி தேவனை பார்த்து சொல்ல போகிறோம். இயேசுவே, நீரே என்னுடைய ஆசை. ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய வாஞ்சை. ஆண்டவரே, என்னுடைய மனசு, என்னுடைய ஏக்கம் எல்லாமே நீங்க மாத்திரம்தான் தகப்பனே என்று சொல்லி இந்த வரிகளை நம்முடைய ஆத்துமாவில இருந்து அவரை நோக்கி நாம் பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இந்த அழைப்புல நான் நிலைத்து நிற்க எனக்கு பலனை தாங்கப்பா. எனக்கு முன்பாக வருகிற பாடுகள், எனக்கு முன்பாக வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு என் ஆசையாக நீர் மாற வேண்டும். இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை. பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை அப்பா உமது அண்டையில் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா, நாங்கள் உம்முடைய சமூகத்தில், அப்பா, உம்முடைய அழைப்பிலே நிலைநிற்கக்கூடிய கிருபையை, அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய வல்லமையை இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மீண்டும் புதுப்பியுங்க டாடி. அப்பா, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி, அப்பா, நீயே என் வாஞ்சை என்று நாங்கள் காத்திருக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா. அப்பா, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஊழிய அழைப்பில் நிலைநிற்கக்கூடிய கிருபையை ஆண்டவரே இந்த நாள்ல எங்களுக்கு தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, எங்களை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஓ ஷபரி பாந்தர பாக்கர பரபர பரோதர பாலரி பாஷபரபா கஷேரி இரதல ரிகரந்தல ரபோ ஷபரபா ஓரி பரபர பரபர பரபா. அப்பா, எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவரே நீர் மீண்டும் புதுப்பித்து, அப்பா, உலகத்துக்கு ஒத்து போய் ஆண்டவரே உலக இச்சைகளை நாங்கள் கலைக்க கூடாதபடி உம்முடைய ஊழிய அழைப்பில் நிற்கக்கூடிய கிருபையை ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி உமக்கென்று வைராக்கிய வாஞ்சை உள்ளவர்களாக ஆண்டவருடைய ஊழிய அழைப்பில் நிற்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை அப்பா இந்த நாளில் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய வல்லமையினால மீண்டும் எங்களை புதுப்பித்த கிருபைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் எங்கள் சந்ததிகளும் உமக்கென்று ஆண்டவரை நிலைநிற்கக்கூடிய கிருபையை இந்த நாளில் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த நாளில் எங்களை நீர் புதுப்பித்த கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய ஊழிய அழைப்பில் நிலைநிற்கக்கூடிய கிருபையை தந்தீரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. துதி கன மகிமை ஒருவருக்கே கிடைக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. Amen, amen. Yes, Daddy. We and our generation have decided to follow you. என் இயேசுவே, நானும் என்னுடைய சந்ததியாரும் உம்மை மாத்திரம் பின்பற்ற நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். Shalom. God bless you all.